வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டான மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து கலக்கிக்கலாம். கட்டி விழாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு பால் சேருங்க. மொத்தமாக நம்மளுக்கு 2 கப் பால் தேவை. 1/2 கப் நம்ம முதல்ல கஸ்டர்ட் பவுடர் கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேருங்க. சர்க்கரை கரையிட்டும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிங்க. கட்டி விழாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கிளறிட்டே வாங்க, நல்லா கெட்டியாகட்டும். ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ நம்ம தேவையான சர்விங் பவுல்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தட்டி சமம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கிண்ணத்தில் ஊற்ற போகிறோம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து நல்லா நெய் தடவிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங்கை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ரெஃப்ரிஜரேட்டர் சைடில் வைங்க, ஃப்ரீசர் சைடில் வைக்காதீங்க. இங்கே 1 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. அதனால் கிண்ணத்துலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சம் பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஜாரில் ஊற்றி வச்சுருக்கிற புட்டிங்கில் நான் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.